கைஸ் வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தவி சேனல். முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் முளைக்கின்ற இதுவிலே. கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா, இன்ஜினியரிங் முடிச்சவங்க, இன்ஜினியரிங் பொறுத்தவரை பிஆ இருக்கலாம், பிடெக்காக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வந்து பிஇ பெஸ்ட்டா பிடெக் பெஸ்ட்டா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. பிஇ பிடெக் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இல்லை, சிலபஸ் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அது வைஸாக அந்த பிஇ பிடெக்கோட சிலபஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும், பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும், இல்ல ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், பிஇ பிடெக் ரெண்டு பேருக்குமே நீங்க எடுத்த ஸ்ட்ரீம் பேஸ்ல பிளஸ் உங்க ஸ்கில் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியே வந்து கேட்கறாங்க, பிடெக் எடுத்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதா அந்த மாதிரி வந்து கேட்கறாங்க. அப்படிலாம் இல்ல, ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா உங்க ஸ்ட்ரீம் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டாபிக் வந்து அது இல்லை உங்களுக்கு. டாபிக் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு, அதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்க ஃபீல்டு இல்லாம இந்த காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் வந்து ட்ரை பண்ணுவாங்க. எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மெயினாக வந்து பார்த்தா யூபிஎஸ்சி சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் ஜாப் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த 5 ஜாப்ல, அதாவது இந்த 5 ஃபீல்டில் வந்து பார்த்தோம்னா எது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற, அதாவது சிலபஸ் வைஸாக கம்பேர் பண்ணிக்கிறோம் நம்ம இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் இதில் வர டாப்பிக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும், எது வந்து பார்த்தா கொஞ்சம் உங்கள் சிலபஸோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும், உங்கள் சிலபஸ் பேஸில் எது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லை இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்ஜினியரிங் முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப்லெஸ்ஸாக இருந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான, ஏன்னா இந்த ஜாப் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் ஜாப் இதில் வந்து உங்களோட சிலபஸ் பேஸில் எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், இல்லை இன்ஜினியரிங்காக படிக்கிறதுக்கும் இதோட சிலபஸ்க்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குமா, எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கிராக் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் போகிறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் போகலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு டெக்னிக்கல் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லை. நம்ம சேனலில் வந்து பார்த்தா மோஸ்ட்லி நிறைய ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தா இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ஐடி இந்த மாதிரி எடுத்தவங்களுக்குலாம் என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸாகவும் டெக்னிக்கலாக நீங்கள் படித்தது ரெலவெண்டான டாபிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டெக்னிக்கல் ஜாப் அப்போ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாவே, டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். அதாவது நீங்கள் படித்தது ரெலவெண்டான ஜாப் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு ட்ரிபிளியோ இல்லை சிவிலோ மெக்கானிக்கலோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வந்து அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாகவும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் காலேஜில் என்ன படிச்சீங்களோ அதே டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சிவில் ரெலவெண்டான போஸ்டிங் ட்ரை பண்ணுறப்ப, இந்த ஜூனியர் இன்ஜினியரில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெலவெண்டான டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒர்க்கும் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரெலவெண்டான ஒர்க் ஒரு ரயில்வேல வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சிலபஸும் அது ரெலவெண்டா வந்து பிளஸ் ஒர்க்கும் வந்து பார்த்தா நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது ரெலவெண்டா கொடுக்கறனால உங்களுக்கு வந்து பார்த்தா ஈஸியாக வந்து பார்த்தோம்னா ஒர்க்கோட அந்த நேச்சரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிளஸ் வந்து நம்ம படிச்சது ரெலவெண்டா தான் ஒரு ஜாபுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் போக போறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கல் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்குமே நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் எந்த ஸ்ட்ரீமுக்காவது வீடியோ இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்ட்ரீமுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். முக்கியமாக கேட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கேட் எக்ஸாம் எழுதுறதுல அப்படியே எழுதினாலும் கேட் எக்ஸாம் ஹையர் ஸ்டடீஸ்க்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம் பக்கமே வந்து போகிறதில்ல. பட் கேட் எக்ஸாம் எழுதுனா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. முக்கியமாக நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே டெக்னிக்கல் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக நீங்க காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறா இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல எந்த ஜாப் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா
உங்களுக்கு இருக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் போஸ்டிங் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் 24 சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு. யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூபிஎஸ்சிலேருந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இது கீழே வந்து பார்த்தா மொத்தம் 24 சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு. இது வந்து சிவில் சர்வீஸ் குரூப் ஏ, குரூப் பி இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணுவாங்க. இதை பற்றி டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதோட சிலபஸ்க்கும் இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அதோட சிலபஸ் அப்படியே 100% வந்து பார்த்தா ஒரு டிகிரிக்கோட சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஜாப்ல எதுவுமே இல்லை. எல்லாமே ஒரு மிக்சிங் டாபிக்ல தான் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி பொறுத்தவரை ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ப்ரிலிமினரியில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 2 ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ் 1, ஜெனரல் ஸ்டடிஸ் 2 இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ரெண்டுமே குவாலிஃபைங் பேப்பர்ஸாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அதாவது இதில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டு போகலாம், அந்த மாதிரி ரூல்ஸாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதோட டாபிக் எல்லாமே வந்து பார்த்தா ஆப்டியூட் வந்து கொஸ்டின் வரும், மென்டல் எபிலிட்டிலேருந்து கொஸ்டின் வரும், ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங்கோட படித்த சிலபஸ்க்கும் இதுக்கும் கண்டிப்பாக எந்த சம்மந்தமே இருக்காது. பட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரவுண்டில் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாமில் மொத்தம் 9 பேப்பர் இருக்கு உங்களுக்கு. இதை பற்றி டெப்த் டீட்டெயில் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா மற்ற பேப்பர்ஸ்க்கும் மொத்தம் 9 பேப்பரில் மற்ற 7 பேப்பருக்கும் இன்ஜினியரிங்க்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. ஒன்று வந்து பார்த்தா இங்கிலீஷ் ரெலவெண்ட்டாக வரும், ஒன்று இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜெனரல் ஸ்டடிஸ் 1, ஜெனரல் ஸ்டடிஸ் 2, ஜெனரல் ஸ்டடிஸ் 3 இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்று ரெலவெண்ட்டாக இருக்கும். ஒன்று ஹிஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக, ஒன்று பொலிட்டிக்கல் ரெலவெண்ட்டாக, ஒன்று சோசியாலஜி ரெலவெண்ட்டாக, இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் நீங்கள் வந்து பார்த்தா இந்த ஆப்ஷனல் பேப்பர்ஸ் அப்படின்னு ஃபைனலாக 2 வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான பேப்பர் வந்து ஆப்ஷனல் பேப்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட பேப்பர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு 2 பேப்பர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாக, எலக்ட்ரிக்கல் அதாவது ட்ரிபிள் இ ரெலவெண்ட்டான பேப்பர் வருது. அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல், அது மட்டும் இல்லாமல் சிவில், இந்த 3 பேப்பர் மட்டும் தான் வந்து உங்களுக்கு. மேபி ஃபியூச்சரில் இன்னும் பேப்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ வரையுமே ஆப்ஷனல் பேப்பர்ஸ்ல இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாக இந்த 3 பேப்பர் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆப்ஷனல் பேப்பர் சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் முடிச்சுங்களோ அது ரெலவெண்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஒன்று நீங்கள் வந்து ஒரு சென்டர் போய் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஓன் ஸ்டடி கூட வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாமில் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ யூபிஎஸ்சி பார்த்தாச்சு. யூபிஎஸ்சி டஃபஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆசியாவில் கண்டக்ட் பண்ணுற டஃபஸ்ட் எக்ஸாம் அந்த மாதிரி கூட வந்து சொல்கிறாங்க. வேகன்சியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது அதிக அளவில் இருப்பாங்க. காம்படிஷன் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மொத்தம் 24 சர்வீஸ் இருக்குது. இதை பற்றி டெப்த் வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த எஸ்எஸ்சி வந்து சொல்லுவாங்க. எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களும் அவங்களோட வேகன்சியை டைரக்டாக ஃபில் பண்ணிக்காம இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்ஸ் மூலியமா வந்து ஃபில் பண்ணி தராங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் மூலியமா ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சியில் நிறைய டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு உங்களுக்கு. 10th முடிச்சவங்களுக்கு, 12th முடிச்சவங்களுக்கு, டிகிரி முடிச்சவங்களுக்கு, இன்ஜினியரிங்ல குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் ஜூனியர் இன்ஜினியர், இதுக்கு வந்து பார்த்தா இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் எடுத்தவங்க ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஜென்ரலான ஜாப் தான் ட்ரை பண்ணணும், எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்சியில் 2 போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. ஒன்று சிஜிஎல் அப்படிம்பாங்க, கம்பைன் கிராஜுவேட் லெவல், எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு சில போஸ்டிங்க்கு குறிப்பிட்ட டிகிரி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சில இருந்து சிபிஓ எஸ்ஐ அப்படிங்கிற எக்ஸாம் வந்து சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட எஸ்ஐக்கான எக்ஸாம் வருது உங்களுக்கு. எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு எஸ்ஐக்கான எக்ஸாம் வருதோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்னுக்கும் இன்ஜினியரிங்கோட எக்ஸாம் அதாவது இந்த சிலபஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. இதோட டாப்பிக்ல எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், ஆப்டியூடு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரெலவெண்ட்டான டாபிக், ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும், ஜென்ரல் சயின்ஸ் டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும். ஸோ இதை பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியும் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். அதனால கண்டிப்பாக இதுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, காலேஜ் ஃபைனலில் இன்ஜினியரிங்கில் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா அப்போ ரீசனிங், ஆப்டியூட் டாபிக்லாம் வந்து ஓரளவு
ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தா சிஜிஎல் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சிபிஓ எஸ்ஐ இது ரெண்டுமே என்ஐ டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த மாதிரியான ஜாப் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது ரெலவெண்ட்டாக டெப்த் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ரயில்வே ஜாப் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இன்ஜினியரிங்ல டெக்னிக்கல் போஸ்ட் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களாம் ட்ரை பண்ண முடியாது. ஜூனியர் இன்ஜினியர் கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் ஜாப் பற்றி பார்க்கணும் அப்படின்னா தனியாக வீடியோ அவைலபிளாக இருக்குது. அதை வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இப்போ ரயில்வேல காமனாக என்இ டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்று என்டிபிசி ட்ரை பண்ணலாம். நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இப்போ டிகிரி முடிச்சவங்க ரயில்வேல வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ் வந்து எஸ்ஐக்கான எக்ஸாம் வருது. அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டும் ஒரு 25 வரை தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்தா ரீசனிங், மேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல இங்கிலீஷ் ரெலவெண்ட்டான கொஸ்டின் ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரயில்வே பொறுத்தவரையும் ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வராது. 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா சிலபஸ் வைஸாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சி ட்ரை பண்ணிட்டு, எஸ்எஸ்சியில் சிஜிஎல் ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரியான எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே நிறைய காமனான டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ ரயில்வேக்கு அப்புறம் பேங்கிங் வந்து பார்க்கலாம். பேங்கிங் பொறுத்தவரையும் ஒரு 70-80% மேலே கவர்மெண்ட் ஜாப் பேங்க் அவுட் ஜாபோட எலிஜிபிள் அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக கிளர்க் பிஓ போஸ்ட்டுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இதுவே எஸ்ஓ ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட அதுலேயும் வந்து பார்த்தோம்னா ஐடி ஆஃபீஸருக்கு பிஇ பிடெக்ல இசிஇ சிஎஸ்சி ஐடி எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு 4 இயர்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து டெக்னிக்கல் ஜாப்ஸ் உங்களுக்கு. இல்லை காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிளர்க் பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க. பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சிலபஸ்க்கும் இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ரீசனிங், ஆப்டியூட், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வந்து கொஸ்டின் வரும். ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்படின்னா பேங்கிங் ரெலவெண்ட்டான டாபிக்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மெஜாரிட்டியாக வந்து பார்த்தா ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ் டாபிக்ல தான் வரும். கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க. அதை விட கம்மியான இம்பார்ட்டன்ஸ் ஃபினான்சியல் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாபிக் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடிலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் டாப்பிக்கில் கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். மற்றபடி சிலபஸ் வைஸாக அப்படியே டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபைனல் இயரில் வந்து பார்த்தோம்னா ரீசனிங், ஆப்டியூட் இந்த மாதிரி டாப்பிக்லாம் நல்ல தரவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எஸ்எஸ்சி ட்ரை பண்ணலாம். எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல், சிபிஓ, எஸ்ஐ, இல்லை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர என்டிபிசி, அதில் வர எஸ்ஐக்கான எக்ஸாம், இல்லை பேங்க் ரெலவெண்ட்டான கிளர்க் பிஓ இந்த போஸ்டிங் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரீசனிங், ஆப்டியூட் டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா டிஎன்பிசி பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, 2A எக்ஸாம்ஸ் உங்களுக்கு. குரூப் 2, 2A ரீசெண்டாக வந்து பார்த்தா இந்த எக்ஸாம் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. இன்டர்வியூ போஸ்ட்டும் இருக்கும், இன்டர்வியூ இல்லாத போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட சிலபஸ்க்கும் இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த சம்மந்தமே இருக்காது. குரூப் 1, குரூப் 2, 2A பொறுத்தவரையும் ஜென்ரல் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் சோசியாலஜி, ஜென்ரல் சயின்ஸ், மென்டல் எபிலிட்டி, ஆப்டியூட் இந்த மாதிரி டாபிக்ல தான் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டாபிக்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்பிசி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இதுவே குரூப் 2, 2A அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இது மட்டும் இல்லாமல் ப்ரிசிஸ் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன் பேஸில், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பேஸில் இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் அப்பயும் ஜென்ரலான டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இன்ஸ்டிடியூட்டோட சிலபஸ்க்கும் இது
இதுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா இந்த மாதிரியான ஜாப்பில் எது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் ஒரு சிலருக்கு ரீசனிங் நல்லா வரும், ஆப்டிவ் டாபிக் நல்லா வரும், மேக்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்லாம் போட பிடிக்கும், அவங்க அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி, ரயில்வே, அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் எக்ஸாம் கூட ட்ரை பண்ணலாம், பேங்க் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஒரு சிலருக்கு ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி இந்த மாதிரியான டாபிக்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க அது ரிலவெண்ட்டாக வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், அவங்க டிஎன்பிசி குரூப் 2, 2A இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எல்லாமே உங்கள் ஹார்ட் ஒர்க், உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த ஜாப் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இது எடுத்தால் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஜாப்லாம் இல்லை. எல்லாத்தோட சிலபஸ்க்கும் இன்ஜினியரிங்கோட சிலபஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, இல்லை எந்த டாபிக் படிக்க ரொம்ப பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அதிக அளவில் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.